வெண்கல சர்ப்பம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏதோம் தேசத்தின் வழியாக கடந்து போவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆகையினால் அவர்கள் ஏதோம் தேசத்தை விட்டு விலகிப் போகிறார்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவு அடைகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஏதோம் வழியாக மோவாபிற்கு செல்லும் நேர்வழி இஸ்ரவேல் புத்திரருக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவர்கள் தென் பகுதியாக பிரயாணம் பண்ணி, பின்பு கிழக்கு திசையில் பிரயாணம் பண்ணி, அதன் பின்பு வட திசையில் பிரயாணம் பண்ணி மோவாபிற்கு வருகிறார்கள். அர்பாவின் வழியாக இஸ்ரவேல் புத்திரர் பல நாட்கள் பிரயாணம் பண்ணினார்கள். பிரயாண பாதையும் கடினமாக இருக்கிறது. அவர்களுக்கு தண்ணீரும் போதுமான அளவு கிடைக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் சோர்வுற்று தேவனுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏதோம் தேசத்தின் வழியாக போயிருந்தால் அவர்களால் கானான் தேசத்தின் எல்லைக்கு சீக்கிரத்தில் போயிருக்க முடியும். ஆனால் ஏதோமின் ராஜாவோ இஸ்ரவேல் புத்திரர் தன்னுடைய தேசத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுவதை அனுமதிக்கவில்லை. இதனால் இஸ்ரவேல் புத்திரர் ஏதோம் தேசத்தை சுற்றி போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏதோம் தேசத்தை சுற்றி போவதனால் பிரயாண தூரம் அதிகமாகிறது. இதனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு மிகுந்த களைப்பு உண்டாயிற்று. பிரயாண களைப்பின் நிமித்தமாகவும் நீண்ட தூர பிரயாணத்தின் நிமித்தமாகவும் இஸ்ரவேல் மனமடிவு அடைகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தரை தங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நம்பவில்லை. அவர்களுடைய இருதயத்திலே அவிசுவாசம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனமடிவு அடைந்த போது அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் ஏதோம் தேசத்தை சுற்றி போனாலும் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினாலும் கர்த்தர் தமது கிருபையினால் அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை போஷிக்கிறார். ஆனால் அவர்களோ இங்கே அப்பமும் தண்ணீரும் இல்லை என்று முறுமுறுக்கிறார்கள். 40 வருஷ காலமாக வானத்திலிருந்து பெய்யும் மன்னாவை இஸ்ரவேல் புத்திரர்கள் புசித்துக் கொண்டு வருகிறார்கள். மன்னா அவர்களுக்கு அற்பமான உணவாக இருக்கிறது. இது அவர்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். இது தூதர்களுடைய அப்பம். ஆனால் அவர்களுக்கு மன்னா பிடிக்கவில்லை. தூதர்களுடைய அப்பத்தை இஸ்ரவேல் புத்திரர் அற்பமான உணவு என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மன்னாவை பற்றி சொல்லும் போது அது அற்பமான உணவு என்று சொல்லுகிறார்கள். இந்த உணவு சிறு பிள்ளைகளுக்கு போதுமானதா இருக்கும் என்றும் புருஷருக்கும் யுத்த வீரருக்கும் மன்னா போதுமானதா இருக்காது என்றும் இஸ்ரவேல் புத்திரர் நினைக்கிறார்கள். மன்னா கர்த்தர் கொடுக்கிற போஜனம். இஸ்ரவேல் புத்திரர் மன்னாவில் திருப்தி அடையவில்லை என்றால் அவர்கள் வேறு எந்த போஜனத்திலும் திருப்தி அடைய மாட்டார்கள். மன்னாவில் திருப்தி அடையாதவர்கள் தங்களுக்கு மன்னாவை கொடுத்த கர்த்தர் மீதும் திருப்தி அடைய மாட்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆவிக்குரிய போஜனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆவிக்குரிய மன்னா. கர்த்தருடைய வார்த்தையை
அற்பமான உணவு என்று அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றும் நாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மெய்யான போஜனம். நம்முடைய விசுவாசத்தினால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய ஜீவியத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். மற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அற்பமான உணவு என்று சொல்லி ஏளனம் பண்ணினாலும் விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய வார்த்தையே மெய்யான போஜனமாகவும் சத்தான உணவாகவும் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையில் வெறுப்படையக்கூடாது. அதை வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தமக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுப்பதை பார்த்து கர்த்தர் அவர்கள் மீது கோபப்படுகிறார். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்துப் போகிறார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் என்பதற்கு 2 எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் சாரப் என்னும் சொல்லுக்கு கொள்ளிவாய் என்று பொருள், நாகாஷ் என்னும் சொல்லுக்கு சர்ப்பம் என்று பொருள். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கும் போது கடிப்பட்டவனுக்கு தாகம் உண்டாகும். இதன் கொடிய விஷத்தினால் இதற்கு இப்பெயர் உண்டாயிற்று. ஏராளமானோர் மடிந்து போவதற்கு கொள்ளிவாய் சர்ப்பம் காரணமாயிற்று. அதே வேளையில் இந்த சர்ப்பங்கள் கடித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் மனம் திரும்புதலும் பாவ அறிக்கை பண்ணுவதும் உண்டாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அந்த வனாந்திரத்தில் ஏராளமான சர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனாலும் இதுவரையிலும் அந்த சர்ப்பங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு தீங்கு செய்யவில்லை. கர்த்தர் தமது பெரிதான கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரரை கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவருமான உன் தேவனை நினைப்பாயாக. உபாகமம் 8:15. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். கர்த்தரோ கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரவேல் புத்திரரை கடிக்கிறது. இதனால் ஜனங்களில் அநேகர் செத்துப் போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்காத வரையிலும் கர்த்தர் அவர்களை கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கும் போதோ அவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கவில்லை. கர்த்தர் அனுப்பின சர்ப்பங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த சர்ப்பங்களின் நிறம் அக்கினி நிறமாக இருக்கலாம், அல்லது இவற்றின் கோபம் எரிகிற கொள்ளி கட்டையைப் போல இருக்கலாம். ஒருவேளை இந்த சர்ப்பங்கள் மனுஷரை கடிக்கும் போது உடனே விஷம் தலைக்கு ஏறிவிடலாம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இருதய கடினத்தினாலும் மனதின் பெருமையினாலும் ஆணவத்தினாலும் தங்கள் தலைகளை தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக உயர்த்துகிறார்கள். கர்த்தரோ அவர்களை தாழ்த்துகிறார். அவர்கள் இப்போது தரையில் ஊறுகிற சாதாரண கொள்ளிவாய் சர்ப்பங்களை பார்ப்பதற்காக தங்கள் தலைகளை தாழ்த்துகிறார்கள். சர்ப்பம் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரர் எண்ணிக்கையில் அதிகமானவராய் இருந்தாலும் அந்த சர்ப்பம் அவர்களை கடிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அநேகர் செத்துப் போகிறார்கள். தங்களில் அநேகர் செத்துப் போவதை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். தங்கள் பாவத்தை அவர்கள் மோசேயினிடத்தில் அறிக்கை செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் வாதையில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவத்தை உணர்கிறார்கள். நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி தங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள். தங்கள் பாவத்தை உணராதவர்கள் அதை ஒருபோதும் அறிக்கை செய்ய மாட்டார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரவேல் புத்திரரை கடித்ததினால் அவர்களுக்குள் வேதனையும் வாதையும் உண்டாயிற்று. அவர்கள் அனுபவித்த வேதனை அவர்களுடைய பாவத்தை உணர்வதற்கும் அதை அறிக்கை செய்வதற்கும் உதவி செய்கிறது. மனுஷனுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது அவர்களுடைய மனநிலை மாறுகிறது. அவர்கள் இதற்கு முன்பு கர்த்தருக்கு விரோதமாகவும்
கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் பேசியிருக்கலாம். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்போது தாங்கள் இதற்கு முன்பாக கர்த்தருக்கு விரோதமாக பேசியது தவறு என்பதை உணர்கிறார்கள். ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களையும் ஏளனம் பண்ணி இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்போது ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களுக்காக ஜெபம் பண்ணுமாறு அவர்கள் மற்றவர்களையும் கெஞ்சி கேட்டுக் கொள்வார்கள். கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் ஜனங்களில் அநேகர் செத்து போனார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் மூலமாக ஜனங்கள் மத்தியிலே மிகப்பெரிய வாதை உண்டாயிற்று. அவர்கள் மோசேயினிடத்தில் வந்து, சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யாருக்கு விரோதமாக பேசினார்களோ அந்த மோசேயினிடத்திலேயே வந்து தங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினார்கள். இப்போதோ அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுமாறு மோசேயை கேட்டுக்கொள்கிறார்கள். மோசே அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். தன்னை சபித்த இஸ்ரவேல் புத்திரரை மோசே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மோசே கர்த்தரை நோக்கி ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசே கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறவர். கிறிஸ்துவானவர் தம்மை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன் மாதிரியாய் இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும் என்பதும் நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசமாகும். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும் உபாயத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை கொள்ளிவாய் சர்ப்பத்தை போன்ற ஒரு சர்ப்பத்தை வெண்கலத்தினால் உண்டாக்குமாறு சொல்லுகிறார். மோசே அந்த சர்ப்பத்தை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் மோசேயினிடத்தில் வந்து, சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் தன்னிடத்தில் கேட்டுக்கொண்ட பிரகாரம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரர் எதிர்பார்த்த பிரகாரம் அவர்களுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. சர்ப்பங்களை அவர்களை விட்டு நீங்கும்படி செய்வதற்கு இஸ்ரவேல் புத்திரர் அபாத்திரராய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு தமக்கு சித்தமான உபாயத்தை சொல்லுகிறார். மோசே ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்க வேண்டும். இஸ்ரவேலரின் பாளையத்தில் உள்ளவர்களும் பார்க்கும் வண்ணமாக அந்த கம்பம் உயரமானதாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரில் கொள்ளிவாய் சர்ப்பம் யாரையெல்லாம் கடித்ததோ அவர்கள் எல்லோரும் அந்த சர்ப்பத்தை பார்க்கும் வண்ணமாக அது உயரமான கம்பத்தில் தூக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கடிக்கப்பட்டவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்த பிரகாரம் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களை விட்டு நீங்கும்படி செய்யவில்லை. ஆனாலும் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடிக்கப்பட்டவர்கள் பிழைக்கும்படியான உபாயத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இதுவே கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஜனமாகிய நாம் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நமக்கு சித்தமான பதிலை நமக்கு சித்தமான வழியில் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தமக்கு சித்தமான வழியிலே நம்முடைய பிரச்சனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பார். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்னும் வார்த்தைக்கு யூத மார்க்கத்து ரபிமார்கள் ஒரு ஆவிக்குரிய விளக்கம் சொல்லுகிறார்கள். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பதினால் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் பிழைக்க மாட்டான் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். வெண்கல சர்ப்பத்திற்கு குணமாக்கும் வல்லமை இல்லை. கர்த்தரே அவர்களை பிழைக்கச் செய்கிறவர். இஸ்ரவேல் புத்திரர் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் தங்களை குணமாக்குகிற தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தரே அவர்களை குணமாக்குகிறவர் என்பது யூத மார்க்கத்து ரபிமார்களுடைய வியாக்கியானம். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான் என்னும் வாக்கியத்தில் சுவிசேஷ செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல
மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:14-15. வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்துப்போனார்கள். அவர்களுக்கு வாதையும் வேதனையும் உண்டாயிற்று. மோசே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கிறார். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைக்கிறான். வெண்கல சர்ப்பம் கிறிஸ்துவிற்கு அடையாளம். கிறிஸ்து எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் வியாதிகளையும் தூக்கி சுமந்தார். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் பிழைப்பான். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ இந்த வெண்கல சர்ப்பத்தையே ஒரு விக்கிரகமாக ஆக்கிவிட்டார்கள். எசேக்கியாவின் நாட்களில் இந்த வெண்கல சர்ப்பங்கள் அழிக்கப்பட்டது. வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவன் தன் பௌதீக சரீரத்தில் ஜீவனை பெற்றுக் கொள்வான். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏற்பட்ட வாதைகளுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுடைய வாதைகளுக்கும் அவர்களுடைய வாதைகள் நீங்கியதற்கும் நம்முடைய வாதைகள் நீங்குவதற்கும் வேத பண்டிதர்கள் ஒற்றுமை இருப்பதாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அதன் விவரம் வருமாறு: பிசாசானவன் பழைய பாம்பாகிய சர்ப்பமாக இருக்கிறான். அவன் கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல வலு சர்ப்பமாக இருக்கிறான். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3. வலு சர்ப்பம் கடிப்பது போல மனுஷருடைய பாவமும் அவர்களை கடிக்கிறது. பாம்பு கடித்தால் சரீரத்தில் வேதனை உண்டாகும். மனுஷருடைய பாவம் அவர்களை கடிக்கும் போது அவருடைய மனச்சாட்சியில் வேதனையும் அவர்களுடைய இருதயத்தில் குற்ற உணர்வும் ஏற்படுகிறது. பாவம் சர்ப்பத்தின் விஷத்தை போல கொடியது. அது நம்முடைய மனச்சாட்சியை மழுங்க பண்ணிவிடும். சாத்தானுடைய சோதனைகள் அக்கினி ஆஸ்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கல் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எபேசியர் 6:16. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் குணமடைந்ததற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் குணமடைவதற்கும் ஒற்றுமை இருப்பதாக வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்யுமாறும் அதை ஒரு கம்பத்தில் தூக்கி வைக்குமாறும் கர்த்தரே தம்முடைய உபாயத்தை சொன்னார். கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் பிழைப்பதற்கு கர்த்தரே இந்த உபாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஆத்தும ரட்சிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய அனந்த ஞானத்தினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே நம்முடைய பாவங்களுக்கு பதிலீடாக இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தை தீர்மானம் செய்திருக்கிறார். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்ததினால் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் குணமடைவானா என்னும் சந்தேகம் யூதருடைய மனதிலே உண்டாயிற்று. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நம்முடைய ஆத்மாவுக்கு எவ்வாறு ரட்சிப்பு கிடைக்கும் என்று ஒரு சிலர் சந்தேகப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் யூதருக்கு தடைக்கல்லாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறது. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தது. கர்த்தரோ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை வெண்கலத்தினால் செய்யுமாறு சொல்லுகிறார். வெண்கல சர்ப்பத்தின் உருவம் கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை போல இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவர் பாவம் அறியாத பரிசுத்தராக இருக்கிறார். ஆனாலும் கிறிஸ்துவானவர் பாவ மாம்சத்தின் சாயலானார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாவியாகிய மனுஷன் என்றே இந்த உலகத்தார் அறிந்திருந்தார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷனை பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். யோவான் 9:24. வெண்கல சர்ப்பம் ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்டார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். யோவான் 12:33-34. சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தாருக்கு காட்சி பொருளானார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதன் மூலமாக கிறிஸ்துவானவர் உயர்த்தப்படுகிறார். சர்ப்பமானது ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்டது. கம்பம் என்பது ஒரு கொடி கம்பத்தை குறிப்பிடுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற ஜனங்களுக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஏசாயா 11:10. வெண்கல சர்ப்பம் கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்டது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய பாம்பாகிய சாத்தான் மீது வெற்றி சிறந்ததற்கு அடையாளம். கிறிஸ்துவானவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சாத்தானுடைய அந்தகார வல்லமைகளையும் அவனுடைய அதிகாரங்களையும் அழித்து நிர்மூலம் பண்ணினவராக தொங்கிக் கொண்டிருந்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசையர் 2:14-15. வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அழிவுக்கு தப்பித்துக் கொள்கிறோம். நாம் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:1-2. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஏசாயா 45:22. கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் இஸ்ரவேல் புத்திரர் குணமாவதற்கும் அவர்கள் பிழைப்பதற்கும் அடையாளமாயிருக்கிறது. அவர்கள் பாளையத்தின் எந்த பகுதியில் இருந்து வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள். அவர்கள் பலவீனராக இருந்தாலும் கண்களிலே கண்ணீரோடு இருந்தாலும் அவர்கள் கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது பிழைக்கிறார்கள். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய விசுவாசம் பலவீனமானதாக இருந்தாலும் அவர்களும் அழிவுக்கு தப்பித்துக் கொள்வார்கள். வெண்கல சர்ப்பம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதன் விவரம் வருமாறு: சர்ப்பம் பாவத்திற்கு அடையாளம். நமது பாவங்களில் இருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாக கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். வெண்கல சர்ப்பம் ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தின் மீது தூக்கப்பட்டார். வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்ததினால் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் குணமடைந்தார்கள். மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து குணமடைகிறார்கள். சர்ப்பத்தை நோக்கி பார்த்த இஸ்ரவேல் புத்திரர்கள் மரித்து போகாமல் பிழைத்தார்கள். அதுபோன்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். இஸ்ரவேலரின் வனாந்தர அனுபவத்தில் கர்த்தர் அவர்களுக்கு வேறு பரிகாரம் எதையும் கட்டளையிடவில்லை. தற்போது ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை. வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்போம் என்னும் நம்பிக்கை இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் காணப்பட வேண்டும். அதுபோன்று இன்றைய தினமும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தால் அவர் தரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்ற விசுவாசம் மனுஷரிடத்தில் காணப்பட வேண்டும். வெண்கல சர்ப்பத்தில் தேவனுடைய வல்லமை அதரிசனமாக வெளிப்பட்டது. அதுபோன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகும் ரட்சிப்பிலும் தேவனுடைய வல்லமை அதரிசனமாக வெளிப்படுகிறது. கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம் மனுஷருக்கு சமாதானத்தை கொடுத்தது. மனுஷரை தேவனோடு ஒப்புரவாக்கிற்று. அதுபோன்று கிறிஸ்துவும் மனுஷருக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார்.
வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து குணமடைய வேண்டுமானால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். அதுபோன்று கல்வாரி சிலுவையின் மூலமாக வரும் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்.